அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரேசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வீட்டில் செய்யக்கூடிய சிம்பிளான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இது ரெகுலராக செய்கிற ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மெலிசாக நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் நீட்ட வாக்கில். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மசாலாஸில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். சிக்கன் குழம்பு மசாலா, இது கரம் மசாலா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கறி நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சாச்சு, அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். நல்லா குக்கர் காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கர் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை போட்டுப்போம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌனிஷ் மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டுப்போம். எப்பவுமே சமையலில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், சேர்த்து பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை போட்டுப்போம். அப்போ தான் அந்த கறி ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல் வராது இஞ்சி பூண்டோடு வதங்கும் போது. கறியை சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இஞ்சி பூண்டோடு நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா அந்த கவுச்சி வாடை எதுவுமே உங்களுக்கு அடிக்காது, சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுப்போம். இப்போ நம்ம தக்காளி வதங்குறதுக்கு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டுப்போம். உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியோ வெங்காயமே நல்லா சீக்கிரம் வதங்கும். உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட்டுப்போம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் மசாலா இப்போ நல்லா வதக்கிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் கிரேவி ஆயிடுச்சு. மசாலா நம்ம எல்லாம் போட்டோன்னு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவிக்கு நம்மளுக்கு விசில் வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கரை வந்து லைட்டாக நம்ம கலரி விட்டு குக்கரை மூடிடுவோம். குக்கரை மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விசில் போட்டுருவோம் நம்ம. இப்போ இதை வந்து 2 விசிலேருந்து 3 விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கும் வெந்துடும், கறியும் நல்லா வெந்துடும். இப்போ குக்கரை நம்ம திறந்து பார்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி சுலபமான முறையில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான்